நாய், பூனை மற்றும் மீன்களுக்கு அடுத்தபடியா அதிகமான மக்கள் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி தான் பறவைகள். பொதுவா நிறைய பேர் கிளி, புறா, லவ்பேர்ட்ஸ் மாதிரியான சில வகை பறவைகளை தான் வளர்ப்பாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் சுலபமா கிடைக்காத அரிய வகை பறவைகளை வளர்க்குறாங்க. இந்த பறவைகள் அதோட அரியத்தன்மைக்காக ரொம்ப அதிக விலைக்கு விற்கப்படும். அப்படி அதிக விலைக்கு விற்கக்கூடிய அரிய பறவைகளை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த பறவைகளோட விலையை கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நாதன் கார்டினல். சின்னதா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நாதன் கார்டினல் பறவை வட அமெரிக்க நாடுகள்ல வாழுது. இந்த பறவையை சில நாடுகள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை கொண்டு போய் சேர்க்க பழங்காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அதனால அந்த சமயத்துல இந்த பறவையை ரொம்ப மதிப்புமிக்க பறவையா கருதி குறிப்பிட்ட அளவு மக்கள் வளர்த்தாங்க. அந்த மதிப்பு இப்போவும் நீடிச்சு வருது. இதை தவிர இந்த பறவையோட அழகு, இது போடக்கூடிய இனிமையான சத்தம், இந்த மாதிரியான காரணங்களும் நாதன் கார்டினல் பறவையோட மதிப்பை அதிகமாக்குது. இந்த இனத்தை சேர்ந்த ஒரு பறவை சுமார் $800 அளவுக்கு விற்கப்படுது. இது இந்திய மதிப்புல ஏறக்குறைய 60,000 ரூபாய். நாதன் ஓரியோல். கருப்பு நிறமும் செம்மஞ்சள் நிறமும் கலந்து ரொம்பவே அழகாய் இருக்கக்கூடிய சின்ன பறவை தான் நாதன் ஓரியோல். இந்த பறவை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ மாதிரியான வட அமெரிக்க நாடுகள்ல பரவலா வாழுது. நாதன் ஓரியோல் தனி இனம் கிடையாது. இது பால்டிமோர் ஓரியோல் இனமும் புல்லாக்ஸ் ஓரியோல் இனமும் சேர்ந்து உருவான கலப்பினம். இந்த பறவை உருவான இடம் அமெரிக்காவா இருந்தாலும் இப்போ இது ஐரோப்பா, இங்கிலாந்து மாதிரியான இடங்கள்லையும் குறிப்பிட்ட அளவு வாழுது. இந்த பறவையோட உடல் நிறம் ரொம்பவே தனித்துவமானதாகவும் கண்களை கவரக்கூடியதாகவும் இருக்கதால இதை நிறைய பேர் வீட்டுல வச்சு வளர்க்க ஆசைப்படுறாங்க. இதனாலேயே இந்த நாதன் ஓரியோல் பறவையோட மதிப்பு $850 அல்லது 63,000 ரூபாய் அப்படிங்கிற அதிக விலையா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மவுண்டைன் ப்ளூபேர்ட். மவுண்டைன் ப்ளூபேர்ட் மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய ரொம்ப அழகான பறவை. இந்த பறவையை முதல்ல பார்க்கும்போது அதோட உடம்புல உள்ள நீல நிறம் ரொம்ப அழகாவும், இயற்கை வரைஞ்ச ரொம்ப அற்புதமான ஓவியம் மாதிரியும் தெரியும். மவுண்டைன் ப்ளூபேர்ட் பெரும்பாலும் கூடு கட்டாது. அதுக்கு பதிலா மரத்துல தானா உருவான பொந்துகளையும் மரங்கொத்தி மாதிரியான மற்ற பறவை பயன்படுத்தாம விட்டுட்டு போன கைவிடப்பட்ட கூடுகளையும் தான் பயன்படுத்தும். அதனால இந்த பறவையை வளர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா வீட்டுல மரத்தால செய்யப்பட்ட கூடு மாதிரியான அமைப்பை வச்சாலே இந்த பறவை தங்க ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த பறவை வட அமெரிக்க கண்டத்துல உள்ள குறிப்பிட்ட சில மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வாழும். அதனால மற்ற இடங்கள்ல இந்த பறவையை கடையில தான் வாங்க முடியும். அப்படி வாங்கினா இதோட விலை இந்திய மதிப்புல ஏறக்குறைய 65,000 ரூபாய் இருக்கும். பிளமிங்கோ. பிளமிங்கோ பறவை இளஞ்சிவப்பு நிறத்துல உள்ள பெரிய பறவை. இது தண்ணிக்கு நடுவுல நிற்கும் போது ரொம்பவே அழகா தெரியும். அதுக்கு இதோட உடல் வடிவமும் இளஞ்சிவப்பு நிறமும் தான் காரணம். இதனால நிறைய பேர் அவங்க வீட்டு தோட்டத்துல பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட பிளமிங்கோ பொம்மையை அழகுக்காக வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் எனக்கு பொம்மை எல்லாம் வேண்டாம், உண்மையான பிளமிங்கோ தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு பிளமிங்கோ பறவைக்கு இந்திய மதிப்புல சுமார் 75,000 ரூபாயை செலவு செய்ய வேண்டி இருக்கும். இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், பிளமிங்கோ பறவையை 75,000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமாவும் இதுக்கு உணவுக்காக ஒவ்வொரு வாரமும் சில ஆயிரம் ரூபாயை செலவு செய்யணும். இதெல்லாம் பரவாயில்லைன்னா இந்த பறவையை வாங்கலாம். கிரீன் ஒயிட் பீகாக். மயில் இந்திய நாட்டோட தேசிய பறவை. அதனால மயிலை இந்தியாவில் செல்லப்பிராணியா சட்டப்படி வளர்க்க முடியாது. ஆனா உலகத்தோட மற்ற நாடுகள்ல குறிப்பிட்ட அளவு மக்கள் மயில்களை செல்லப்பிராணியா வளர்க்கிறாங்க. பொதுவா நம்ம எல்லாருமே பச்சை நிறமும் நீல நிறமும் கலந்த மயிலை நேர்லயே பார்த்திருப்போம். இந்த வகை மயில் தான் நம்ம நாட்டோட தேசிய பறவை. இதே மாதிரி வெள்ளை மயில், பச்சை மயில் அப்படின்னு இன்னும் சில இனங்களும் இருக்கு. இதுல ரொம்ப அரிய வகை தான் கிரீன் ஒயிட் பீகாக் அப்படின்னு சொல்லப்படுற பச்சை நிறமும் வெள்ளை நிறமும் கலந்து காணப்படுற மயில். உண்மையில இது ஜாவா தீவுல வாழக்கூடிய பச்சை மயில் இனத்தை சேர்ந்த மரபணு குறைபாடு உள்ள மயில். இந்த குறைபாட்டால தான் அதோட உடம்புல சில இடங்கள் நிறமில்லாம வெள்ளையா காணப்படுது. ஆனா இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வித்தியாசமான அழகுக்காக இந்த வகை மயில் ஏறத்தாழ 93,000 ரூபாய் அல்லது $1,250 விற்கப்படுது. அயம் செமனி சிக்கன்.
அயம்செமனி சிக்கன் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவை தாயகமாக கொண்ட அரிய வகை கோழி. பொதுவாக கோழிகள் வெள்ளை, பழுப்பு, கருப்புன்னு பல நிறங்கள்ல இருக்கும். மற்ற கோழி எந்த நிறத்துல இருந்தாலும் அதோட முட்டை வெள்ளையாகவும் உடல் உறுப்புகள் வெளிர் சிவப்பாகவும் தான் இருக்கும். ஆனா இந்த அயம்செமனி கோழி ரொம்பவே வித்தியாசமானது. இதோட முட்டை, உடம்புல உள்ள உள்ளுறுப்புகள், கண், தோல், இறகுகள் இப்படி எல்லா விஷயங்களும் கருப்பு நிறமா மட்டும்தான் இருக்கும். இந்த அரிய தன்மைக்காகவே இந்த கோழியோட விலை சராசரியா $2500 அல்லது $1,87,000. இந்த கோழியோட மாமிசம் தான் உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்கப்படுற மாமிசம். இந்த அதிகப்படியான விலையால இந்த கோழி லம்போகினி சிக்கன் அப்படிங்கிற பெயராலையும் அழைக்கப்படுது. டூக்கன். டூக்கன் அப்படிங்கிறது ரொம்ப நீளமான அழகுள்ள பறவை. சொல்ல போனா இந்த பறவையோட வாய்ப்பகுதி தான் அதோட முக்கிய சிறப்பம்சமாகவும் அழகான இடமாகவும் சொல்லப்படுது. டூக்கன் இனத்துல 40க்கும் மேற்பட்ட உள்வகைப்பாடுகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு வகையிலையும் பறவையோட அழகு ரொம்ப பெருசாகவும் பல நிறங்கள்லையும் இருக்கும். இதனாலேயே டூக்கன் பறவையை நிறைய பேர் வீட்டில் வச்சு வளர்க்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி செய்யணும்னா ஒரு டூக்கன் பறவைக்கு சுமார் $6 லட்சம் செலவு செய்யணும். அப்படியே 6 லட்சத்தை கொடுத்து இதை வாங்கினாலும் இந்த பறவையை வச்சு பராமரிக்கவும் நிறைய செலவாகும். இதை தவிர இந்த பறவை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அதிக சத்தமா கத்தும். அதனால இதை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க முடியாது. வீட்டுக்கு வெளியே தோட்டத்துல வச்சு தான் வளர்க்க முடியும். கோலியாத் காக்கட்டூ. பப்புவா நியூகினி, அரு ஐலாண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவில் உள்ள கேப் யார்க் மாதிரியான ஒரு சில இடங்கள்ல மட்டும் வாழக்கூடிய காக்கட்டூ குடும்பத்தை சேர்ந்த பெரிய பறவை தான் கோலியாத் காக்கட்டூ. இதுக்கு பாம் காக்கட்டூ, கிரேட் பிளாக் காக்கட்டூ அப்படின்னு வேற பெயர்களும் இருக்கு. இந்த பறவையோட மொத்த உடம்பும் கருப்பு நிறத்துல இருக்கும். ஆனா ஒரு இடத்தை தவிர, அந்த இடம் இந்த பறவையோட கன்னம். இது கருப்பு நிறமா இல்லாம வெளிர் சிவப்பு வண்ணமா இருக்கும். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த நிறம் பறவையோட உடல்நிலை மற்றும் மனநிலையை பொறுத்து வேற வேற நிறமா மாறும். இந்த பறவையோட உடம்பு மனசும் சாதாரணமா இருந்தா சிவப்பு நிறமா இருக்கும். அதுவே உடம்பு சரியில்லாம போனாலோ மனசுல சோகம் வந்தாலோ இளஞ்சிவப்பு நிறமா மாறும். அதிகமா உற்சாகம் அடைஞ்சா மஞ்சள் நிறமா மாறும். கோலியாத் காக்கட்டூவோட விலை இந்திய மதிப்புல ஏறத்தாழ $12 லட்சம். ஹயசிந்த் மக்காவ். ஹயசிந்த் மக்காவ் தென் அமெரிக்க காடுகளில் வாழக்கூடிய பெரிய வகை கிளி. ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய இந்த கிளியோட தலையில இருந்து வால் வரைக்குமான மொத்த நீளம் சுமார் 1 மீட்டர். அதனால இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கிளி. இந்த கிளியோட மொத்த உடம்பும் நீல நிறமாகவும் கண்ணை சுத்தி சின்ன வளையமும் கீழ்த்தாடைக்கு பக்கத்திலையும் மட்டும் மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். இந்த மஞ்சள் மற்றும் நீல நிறம் அந்த பறவையை இயற்கையோட ரொம்ப அழகான படைப்பா காட்டுது. இந்த அழகை தவிர ஹயசிந்த் மக்காவ் அதிக புத்தி கூர்மை உள்ளது. அதனால இந்த பறவைக்கு சரியான முறையில பயிற்சி கொடுத்தா இந்த பறவை பல வேலைகளை சரியா செய்யும். அதே மாதிரி உரிமையாளர் சொல்லக்கூடிய கட்டளையையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படும். இந்த பறவை ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருக்கதாலையும் இதை வளர்க்க நிறைய பேர் ஆர்வம் காட்டுறதாலையும் இதோட விலை ஏறக்குறைய $30 லட்சம். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் இந்த பறவை அவ்வளவு சுலபமா கிடைக்காது. ரேசிங் பிஜன்ஸ். ரேசிங் பிஜன் அப்படிங்கிறது போட்டிகளில் பயன்படுத்துறதுக்காக பிரத்யேகமா பயிற்சி கொடுக்கப்பட்ட புறா. புறாக்களுக்கான பந்தயம் இந்தியா உட்பட உலகத்தோட பல நாடுகள்ல பல விதங்கள்ல நடக்குது. இந்த மாதிரியான பந்தயங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வகை பந்தயம் தான் ரொம்ப பிரபலம். இந்த குறிப்பிட்ட போட்டியில நிறைய புறாக்களை போட்டி நடக்கிற இடத்துல இருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போய் திறந்து விடுவாங்க. அதுல எந்த புறா முதல்ல திரும்பி வருதோ அதுதான் வெற்றி அடைஞ்சதா அர்த்தம். இப்படி வரக்கூடிய புறா எவ்வளவு சீக்கிரமா வருது, எவ்வளவு தூரத்துல இருந்து வருதுங்கிறத பொறுத்து அதோட மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுது. இந்த போட்டி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய போட்டிகள் இருக்கு. அந்த போட்டியோட தன்மையை பொறுத்து அதுல கலந்துக்கிற புறாக்களோட மதிப்பு சில ஆயிரங்கள்ல தொடங்கி லட்சம், கோடின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் 2019ஆம் ஆண்டு சீனாவில் அர்மாண்டோ அப்படிங்கிற புறா இந்திய மதிப்புல 10,45 லட்சம் ஏலம் விடப்பட்டு விற்கப்பட்டிருக்கு. உங்க வீட்டில் செல்லப்பிராணியா ஏதாவது பறவை இருக்கா இல்லையா அப்படின்னும், அப்படி ஒருவேளை இருந்தா அது என்ன பறவை அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.